அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. வைஷமா, வைஷமா, நீங்களும் இப்படி படுத்திருந்தா எப்படிமா? அம்மா எழுந்துருங்க. வைஷமா, நான் பேசுறது கேக்குதா? அம்மா, வீராண்ணா ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம். மா, நம்பிக்கையா இருங்கம்மா. நம்ம வீராண்ணாவுக்கு ஒண்ணும் ஆகாது. சிந்து, சித்து, இன்னும் கண் முழிக்கலையா? சித்து, எனக்கு பயமா இருக்கடா. இப்பதான் சுபா சொன்னா வீராண்ணா ரொம்ப சீரியஸா இருக்காங்களாம். சித்து, என் வீராண்ணாக்கு ஒண்ணும் ஆக கூடாதுடா. மனசுல நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் ரொம்ப பயமா இருக்குடா. சரி, நீ அம்மாவை பாத்துக்கோ. அப்போ என்ன ஏதுன்னு பாக்குறேன். சித்து, இப்ப வரைக்கும் எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாவது கால் வந்ததா? இனி என்னடா பண்ண போறோம்? தெரியலமா, எனக்கும் உங்க எல்லாத்தையும் பார்க்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா சித்தார்த், பெங்களூர்ல உனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்லாம் சொல்றேன்னு சொன்னியே, அதெல்லாம் என்னாச்சு? எந்த யூஸும் இல்ல சிந்து. நானும் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். டேய் சித்தார்த், இல்லடா, அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுனா கண்டிப்பா வீட்டுல உள்ள யாரும் தாங்கிக்க மாட்டாங்க. என்னாலயும் முடியாதுடா. அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். சித்தார்த், ப்ளீஸ்டா. சுபா சொன்னா இன்னும் 3-4 மணி நேரம் கூட டைம் இல்லைன்னு. ப்ளீஸ்டா, அதுங்களை ஏதாவது ட்ரை பண்ணு. அல்லாத, இங்க வந்ததுல இருந்து நீ அழுதுட்டு தான் இருக்க. என்னால உன்னை பார்க்க முடியலடி. நீ அழுக எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே, நான் போய் திரும்ப எல்லாருக்கும் கால் பண்றேன். சரிடா. இனி என்ன பண்ண போறோம்? எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணியாச்சு, எங்கேயுமே நோ தான். ஆனா சிந்து, வைஷமா அதுக்கு மேல ரொம்ப முடியாம இருக்காங்க. அந்த ரத்னம், சரி ஓகே, அவனையாவது விடு. ஆனா வீரா, ஐயோ, ஆதவனை நினைச்சா கஷ்டமா இருக்கு. போன் என்ன சித்து? இல்ல, போன் ரிங் ஆகுது. ஹாஸ்பிட்டல்னால வைப்ரேட்ல போட்டு வச்சேன். நான் போய் யாருன்னு பாத்துட்டு வரேன். சீக்கிரம் அட்டெண்ட் பண்ணி பேசுடா. ஏதாவது முக்கியமான காலா இருக்கும். சரி, நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணியிருந்தாங்கன்னா நாமளும் போய் பார்க்கலாம். அம்மா, நல்லதே நடக்குமா? நம்பிக்கையா இருமா. நான் இதை வந்துடுறேன். சித்து எங்க போனா? கால் வந்துச்சே, யாரா இருக்கும்? டாக்டர் ரூம்ல சித்து தானா? டாக்டர் கிட்ட பேசுறானா? ஒருவேளை ஹார்ட் கிடைச்சதா? அதனாலதான் டாக்டர்ஸ் கிட்ட பேசுறான்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். இல்ல, முடியல. எல்லாரும் அழுகுறது, கஷ்டப்படுறது. ஐயோ கடவுளே, என்ன இது சோதனை? சார், முருகையா, சார பாத்தியா? பார்த்தேன் சார். ஆனா பார்க்க முடியல சார். சார் அழுகிறத பார்க்க முடியல. என்ன பண்ணேன்னு தெரியல முருகையா. சாரோட அண்ணனுக்கு என்ன சார் பிரச்சனை? ஏதோ ஆபரேஷன் அது இதுன்னு சொல்றாங்க. எனக்கு ஒன்னும் புரியல. சொல்லுங்க சார். சாரோட அண்ணனுக்கு இதயத்துல பிரச்சனை. இதய மாற்ற அறுவை சிகிச்சை அதை செய்யணும். அப்படின்னா இதயத்தையே மாத்தி வைக்கிறது, இன்னொரு ஆள் இதயத்தை சாரோட அண்ணனுக்கு வைக்கிறது. சார், அது எப்படி சார் வைக்க முடியும்? உடல் உறுப்பு தானம் இப்ப எல்லாரும் பண்றாங்க முருகையா. அதாவது இப்போ சீரியஸா ஏதாவது திடீர்னு ஆக்சிடென்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பாராத விபத்துனால மூளைச்சாவு அடைஞ்சவங்க, இல்ல பொழைக்கவே மாட்டேன்னு சொல்றவங்க, அவங்களோட இதயத்தை எடுத்து வைக்கிறது, ஆபரேஷன் பண்றது. அப்படி வச்சா சாரோட அண்ணன் பொழைச்சுக்குவாரா சார்? கண்டிப்பா பொழைச்சுக்குவாங்க. அந்த இதயம் தான் இப்போ கிடைக்கல. அதுக்காக தான் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. இன்னும் டாக்டர் 3 மணி நேரம் தான் டைம் சொல்லிருக்காங்க. உள்ள அவரும் ரொம்ப சீரியஸா இருக்காரு. அதான் குடும்பமே உட்காந்து இப்படி. சார், அது எப்படி சார்? யாருக்காவது உடம்புக்கு முடியலன்னா உடனே கொடுத்துடலாமா? இல்ல முருகையா, அதுலயும் ப்ரொசீஜர் இருக்கு. ஒரே பிளட் குரூப், அப்புறம் செட் ஆகணும். டாக்டர் செக் பண்ணுவாங்க. எல்லாம் ஓகேனா உடனே இதயத்தை மாத்திடுவாங்க. வேண்டிக்கோ முருகையா, நம்மளால முடிஞ்சத அததான் செய்ய முடியும். நல்லபடியா உங்க அண்ணன் பொழைக்கட்டும். இப்பதான் குழந்தை பிறந்து 6 மாசம் தான் ஆகுது. அப்பா இல்லாத குழந்தை வளர்றது எவ்வளவு கஷ்டம். அதுக்கு மேல அவரோட மனைவி, இவங்களுக்காகவாது நம்ம வேண்டிக்கலாம். வேண்டிக்கோங்க முருகையா. சரிங்க சார். என்னடா என்ன யோசிக்கிற? நம்மளால ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கிறியா? அது யோசி நல்லா யோசி. இப்போ வரைக்கும் உன் பொண்ணுக்கு நீ என்ன பண்ணிருக்க? சொல்லி என்ன பண்ணிருக்க? அப்பான்னு கூப்பிடுற உரிமையாவது கொடுத்தியா? உன் பொண்ணு ஊர்ல கஷ்டப்பட்டப்போ அதுவும் மான பிரச்சனை இல்ல. அப்போவாது நீ அப்பாவா பக்க பழமா நின்னியா? எனக்கு என்ன எப்படியும் போட்டுன்னு ஊரை விட்டு ஓடிதானே போன? சொல்லுடா. உன்னாலதான் உன் மனைவி பாக்கியம் இறந்து போனா. உன் மக எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ இங்கே போய் எவ்வளவோ கஷ்டப்பட்டு யார்கிட்டயும் சித்திரவதை அனுபவிச்சு இந்த சரத் சார் மூலமா தான் இப்ப சந்தோஷமா இருக்கா. இப்ப அந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது எதுவுமே பண்ணாம கை கட்டி வேடிக்கை பார்க்க போறியா? இல்ல,
நான் ஏதாவது பண்ணணும். உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சரத் சார் ரெடியா இருக்காரு. அவங்க குடும்பமே முடிவு பண்ணிட்டாங்க. உன் பொண்ணுக்குன்னு நகை நட்டு சீரு சனம் என்ன செய்ய போற? ஏதாவது ஒண்ணு உன்னால செய்ய முடியுமா? சரி அத கூட விடு. உன் பொண்ணை உன்னால அப்பான்னு ஏத்துக்க வைக்க முடியுமா? முடியாது முடியாது. என்ன பார்த்தாலே ஏண்டா பார்த்தோன்னு நினைப்பா. அந்த நிலைமையில இருக்கிற நீ உயிரோட இருக்கணும். எல்லாத்துக்கும் நல்லது செய்யறவங்க சாகணுமா? யோசி, நல்லா யோசி. பிறந்தோம் வளர்ந்தோம் நல்லா சாப்பிட்டோம், யாருக்கும் எந்த பிரோஜனமும் இல்லாம போகணும்னு நினைக்காத. இப்ப நீ உன் பொண்ணுக்கு எதுவும் செய்யாம கடைசி வரைக்கும் எதுவுமே செய்ய முடியாது. அதை விட உன் பொண்ணு உன்னை மன்னிக்கவே மாட்டா. இனி உன் பொண்ணு வாழ்ற வாழ்க்கையாவது சந்தோஷமா வாழட்டும். வாழ வச்ச குடும்பம் சந்தோஷமா இருக்கட்டும். அதுக்கு நீ புரியுது. நான் ஏன் அந்த இதயத்தை கொடுக்க கூடாது? பிறந்ததுல இருந்து யாருக்கு எந்த பிரயோஜனமாவும் இருந்தது இல்ல. சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் அப்பா அம்மாக்கு கல்யாணம் பண்ணாதான் இவன் ஒழுங்கா இருப்பான்னு பாக்கியத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது என் பாக்கியத்துக்கு ஒரு நல்ல புருஷனா இருந்தேனா? இல்ல ஒரு நாள் கூட இல்ல. அவளை அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கேன். என் பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்திருக்கேனா? அதுவும் இல்ல. அவளையும் சேர்த்துதானே கஷ்டப்படுத்திருக்கேன். இப்ப வரைக்கும் என்னால யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் இந்த பூமியில வாழ்றதே பாரம். இனியும் பாரமா வாழ்றதுக்கு கடைசியா ஒரே ஒரு நல்லது செஞ்சுட்டு போறேன். இதை தவிர என் வாழ்க்கையில நான் எதுவுமே செய்ய முடியாது. இப்படியே வாழ்ந்து கடைசி வரைக்கும் ஒண்ணு இல்லாம சாகுறதுக்கு என் பொண்ணை வாழ வச்ச குடும்பத்துக்கு ஒரு சின்ன நல்லது செஞ்சிருக்கோங்கிற சந்தோஷத்துல சாகுறேன். சூப்பரா கரெக்டான முடிவு எடுத்திருக்க. ஆனா ஏன் இதையும் நீ உன் நல்ல மனசோட இந்த முடிவு எடுத்திருக்கேனா கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். சுப்பிரமணி சார்ட்ட சொல்லி டாக்டர் உன்னை செக் பண்ண சொல்லு. உன்னால இதயத்தை கொடுக்க முடியும்னா நான் பாத்துக்கிறேன். அர்த்தமில்லாத வாழ்க்கையை இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டேன். இனி நான் பண்ற இந்த ஒரு விஷயமாவது அர்த்தத்தோட இருந்துட்டு போட்டோம். அது நம்ம நினைச்சு பார்த்த எல்லாமே சரிதான். என் பொண்ணுக்காக இல்லனாலும் சரத் சாருக்காக, அவரோட நல்ல குணத்துக்காக. வயசு பொண்ணு என்ன, இப்பெல்லாம் சின்ன பிள்ளைகளை கூட அப்பா பாக்குற ஆளுங்க நிறைய ஆயிடுச்சு. ஆனா நம்ம பொண்ணு எந்த ஒரு களங்கமும் இல்லாம அவர் வீட்லயே கூட்டி வச்சு அவங்க வீட்டு பொண்ணா எப்படி பாத்துக்கிறாங்க. அந்த ஒரு நல்ல மனசுக்காவது நாம இந்த ஒரு முடிவு எடுக்கல. நான்லாம் மனுஷனே கிடையாது, மனசு ஜென்மமே கிடையாது. உடனே லேட் பண்ணக்கூடாது. சுப்பிரமணி சார்ட்ட பேசலாம். சார், சுப்பிரமணி சார். சொல்லு முருகையா. சார் அது வந்து என் இதயத்தை எடுத்து சரத் சாரோட அண்ணனுக்கு வைக்கலாமா சார்? முருகையா, என்ன பேசுற? இது என்ன விளையாட்டு காரியமா? உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதயத்தை எடுத்துட்டா உயிரோடயே இருக்க முடியாது. தெரியும் சார். முருகையா சார், டாக்டர் என்ன செக் பண்ண சொல்லுங்க சார். முருகையா, லூஸ் மாதிரி பேசாத. செக் பண்ணாப்ல உயிரோட இருக்கும்போது யாரோட இதயத்தையும் எடுக்க மாட்டாங்க. இது முரண்பாடான விஷயம். டாக்டர்ஸ் யாரும் இதை அலோவ் பண்றதும் இல்ல, செய்யறதும் இல்ல. இல்ல சார், அது வந்து இங்க பாரு முருகையா, நான் தான் சொன்னேன்ல, உயிர் போற நேரம் இல்ல மூளை சாவு அடைஞ்சவங்க அந்த மாதிரி திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் பொழைக்க முடியலனா புரியாம ஏதாவது பேசாத. அது வந்து அது நம்மள செக் பண்ணணும். நம்ம இதையும் அவருக்கு பொருத்த முடியுமான்னு பாக்கணும். அதுக்காக. என்ன முருகையா, என்ன யோசிக்கிற? சார் அது வந்து என் உடம்புல ஒரு பிரச்சனை சார். என்ன பிரச்சனை சார்? டாக்டர் என்ன செக் பண்ண சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். முருகையா சார், ப்ளீஸ் சார், நேரம் இல்ல சார். நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை, நான் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேங்கிறத உங்ககிட்ட சொல்றேன். உயிரோட இருப்பேனா? ப்ளீஸ் சார், பேச நேரம் இல்ல. ஆனா போய் டாக்டர் கிட்ட பேசினா ஏத்துக்க மாட்டாங்க. ப்ளீஸ் சார், என் இதயத்தை எடுத்து அவருக்கு ஆபரேஷன் பண்ண முடியுமான்னு மட்டும் கேளுங்க. ப்ளீஸ் சார், வாங்க சார். அது வந்து சார், ப்ளீஸ் சார். முருகையா, ஆனா உங்க உடம்புக்கு சார் நான் சொல்றேன், வாங்க சார். சரி ஓகே வாங்க. இத சரத் சார் கிட்ட சொல்லிக்க வேண்டாம். எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே வாங்க முருகையா. சார், இது எங்க அப்பாவோட ரிப்போர்ட். 2 நாளைக்கு முன்ன வரைக்கும் கால் பண்ணி ஓரளவுக்கு இம்ப்ரூவ் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ கால் பண்ணப்போ பழையபடி அதே ஸ்டேஜ்ல தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்பாவுக்கு வயசாயிடுச்சு சார். சித்து டாக்டர் கிட்ட அப்பாவை எப்படியாவது சரி பண்ணி கடைசி காலத்துல கூட வச்சு நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா கடைசி கால வாழ்க்கையை விட இப்போ வீராவோட வாழ்க்கை முக்கியம் சார். கை குழந்தைய வச்சுக்கிட்டு அம்மா அப்பா இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். வீராவோட குழந்தைக்கும் அப்பா இல்லாத நிலைமை வேண்டாம் சார். எங்க அப்பாவோட ரிப்போர்ட் செக் பண்ணுங்க. ஓகேன்னு சொல்லுங்க. அப்பா விஜயா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வரேன். நான் அவரோட பையன் முழு சம்மதத்தோட எங்கனாலும் சைன் பண்றேன். சித்து, நீ அண்ணனுக்காக எப்படி இதுக்கு
சார் ப்ளீஸ் சார் சீக்கிரம் செக் பண்ணுங்க. வீராவுக்கு எப்படியாவது நல்லபடியா ஆபரேஷன் நடக்கணும். சாரி சார். என்ன சார் என்னாச்சு? உங்க அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளத்தினால தான் நீங்க ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணிருக்கீங்க. அவரோட ஓவர் பிரஷர்னால தான் அவர் ஹோமா ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்காரு. அவரோட ஹார்ட் நார்மலா இல்ல சார். அதை எடுத்து இன்னும் ஆபரேஷன் பண்ணி சாத்தியம் இல்லாதது. இதுவா? சார் இல்ல, நாங்க ஹாஸ்பிட்டல்ல பேசினப்போ அப்பாவோட ஹார்ட் பீட்லாம் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அது ட்ரீட்மெண்ட் பாக்குறதுனால சூப்பரா இருக்கு சார். உங்க அப்பாவோட ஹெல்த்துக்கு ஓகே. ஆனா அந்த ஹார்ட் எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு வைக்கும் போது ஆபரேஷன் சக்சஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டம். சார் அது வந்து எல்லாருமே இந்த மாதிரி வந்து வந்து என்கிட்ட கேட்கும் போது வீராவை எனக்கே காப்பாத்தணும்னு தான் தோணுது. இனி நம்ம கையில ஒண்ணும் இல்ல சார். சித்து, ஏய் சிந்து, நீ எங்க இங்க வந்த? டாக்டர் கிட்ட சும்மா தான் பேச வந்தேன். நீ போ வைஷாமா கூட இரு. சித்து கேட்டேன்டா, அப்பாவோட இதே தேவம். வேற வழி தெரியலடி. போன் வந்தது ஹாஸ்பிட்டல்ல இருந்துதான். அப்பாவுக்கு பழையபடி அந்த சின்ன சின்ன இம்ப்ரூவ் கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர் அந்த உயிரை புடிச்சு கஷ்டப்படுறதுக்கு வீராவது சந்தோஷமா வாழட்டும்னு நினைச்சேன். ஆனா அதுவும் முடியலன்னு. சித்து, சிந்து அழாத. உன்னோட அழுகைய பார்க்க முடியாம தான் இந்த ஒரு முடிவும் எடுத்தேன். இதுவும் சரி வரலாட்டி என்ன பண்ண? பார்க்கலாம் சிந்து, இன்னும் டைம் இருக்கு, பார்க்கலாம். ஏய் அழாதடி. சார் நீங்க திரும்பவும் எல்லா ஹாஸ்பிட்டலையும் கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா. இந்த நிமிஷம் வரைக்கும் மூவ் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். ஆனா வீராவோட கண்டிஷன் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. பார்க்கலாம் சார். கடைசி நிமிஷம் வரைக்கும் நானும் ட்ரை பண்றேன். சார் ப்ளீஸ் சார், எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். ம். வா போலாம். சித்து, பார்க்கலாம்டி வா. சார் சொல்லுங்க சார். இவர் நம்ம டிசிபி சாருக்கு தெரிஞ்சவரு. அவங்க அண்ணனுக்கு ஹார்ட் கொடுக்கற விஷயமா. சொல்லுங்க சார். சார் நான் அவருக்கு ஹார்ட் கொடுக்கறேன் சார். என்னோட ஆபரேஷன் பண்ணி எடுத்து அவருக்கு வைக்க முடியுமான்னு சொல்லுங்க சார். ஐயோ சார், ஏன் சார் இருக்கிற டென்ஷன்ல நீங்க வேற ஆளுக்கு வந்து இப்படியே பேசினா நல்லா இருக்கிறவங்க ஹார்ட் எடுத்து ஆபரேஷன் பண்ணி வச்சுட்டு என்ன தினம் அந்த குற்ற உணர்ச்சியில என்ன சாக சொல்றீங்களா? இல்ல கோர்ட்டு கேஸ் நான் அலையவா? என்ன சார் இதெல்லாம்? ஐயோ இல்ல சார், அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாரு, அதான். என்ன ப்ராப்ளம்? நீங்க எனக்கு செக் பண்ணுங்க சார். நார்மலா இருக்கணும், அப்புறம் நான் சொல்றேன். ஏன் இப்பவே சொல்றதுக்கு என்ன? இல்ல சார், ஒருவேளை செட் ஆகலனா நான் உண்மையை சொன்னதுக்காக என்ன சுத்தி உள்ளவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க எனக்காக கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும், அதான். சார் செக் பண்ணுங்க சார். ரொம்ப உறுதியா பேசுறான், அதான். சரி ஓகே. இப்ப இருக்கிற நிலைமைக்கு எனக்கும் வேற வழி இல்லாம செக் பண்றேன். உள்ள வாங்க சார். சரத்து வேண்டாம்டா, வேண்டாம், எதையும் சொல்லிடாத. என்னால கேட்க முடியாதுடா. ஜீவா மாமா, அண்ணன் என்னடா பண்றாங்க? எத்தனை மாமா பேசக்கூட முடியல மாமா. உள்ள ரூம்ல தான் இருக்காங்க. ஆனா அவ்வளவுதான் மாமா. இனிமேலு கிடைச்சாலும் இனி எந்த இடமோ அங்க இருந்து இங்க டிராவல் பண்ற தூரம் கூட வீராவோட உடம்பு தாங்காதுன்னு சொல்றாங்க. என்ன பண்ண போறேன்னு தெரியல மாமா. ஜீவா, சரத்து மதிய பார்க்க முடியலடா. இவ்வளவு நேரம் தைரியமா இருந்தவ இப்ப அவ அழுகிறத பார்க்க முடியல. இனி என்னடா பண்ண போறோம்? கூட பிறந்தவனை காப்பாத்த முடியாத அளவுக்கு ஆயிட்டே இல்ல. இனி நாளா இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படி பேசாதடா, பேசாத. கடைசி நிமிஷத்துலயாவது நல்லது நடந்துரும்னு இப்ப வரைக்கும் மனசுக்குள்ள தோணுதுடா. ஜீவானா கண்டிப்பா நடக்கும்னா நம்பிக்கையா இருப்போம். இத மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாம. ஆனா அந்த நம்பிக்கை வைரமாமா. ஆமாடி முடியலம்மா. டாக்டர்ஸ் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அது உங்களை இங்க இருந்து ஓடிடலாமான்னு தோணுது. ஆமா, அப்படிலாம் பேசாதீங்க சார். சுப்பிரமணி சார், உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னனால நான் சொல்லல சார். ஆனா இப்போ செக்அப்ல முடிஞ்சது. ஆபரேஷன் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் ஆகும் டாக்டர் சொல்லிட்டாங்க. சுப்பிரமணி என்ன சொல்றீங்க? என்ன சார், என்ன செக்அப்? அது சார், என் கூட முருகையாவும் வந்தாங்க சார். முருகையாவா? முருகையா? சுப்பிரமணி என்ன சொல்றீங்க? முருகையா எப்படிங்க? உங்களை பார்க்கணும் ஸ்டேஷனுக்கு வந்தாரு சார். நான் இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கீங்கன்னு சொன்னதும் அவரும் கூட வாரேன்னு சொன்னாரு. அப்புறம் இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து என் உடம்புல பிரச்சனை இருக்கு, அதனால என்னோட ஹார்ட்டை செக் பண்ண சொல்லுங்க. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? செக் பண்ணதும் சொல்றேன்னு சொன்னாரு. சரத்து யார் அது? இப்போ செக் பண்ணதும் நம்ம வீரா சாருக்கு ஆபரேஷன் பண்ணலாம் டாக்டர் சொல்லிட்டாங்க.
சார் இது யார் அது பைரப்பா அது சார் சுப்பிரமணி முருகையாக்கு என்ன பிரச்சனை இப்போ வரைக்கும் சொல்லல சார். ஆனா டாக்டர் அவரை ஃபுல் செக்அப் பண்ணியாச்சு. ஏன்னா அவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவேன்னு சொன்னனால எல்லா செக்கப்பும் முடிஞ்சு அவர் பிளட்ல எந்த ஆல்கஹாலும் இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால ஆபரேஷன் பண்ணலாம். ஆனா டாக்டர் முருகையா கிட்ட என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. எங்க இருக்காரு? உள்ள செக்அப் ரூம்ல. வாங்க சுப்பிரமணி. சரத்து யார் அவங்க? அது வந்து சொல்லு சரத்து யார் அவங்க? சார் யாருப்பா? அப்பா நான் இதோ பேசிட்டு வந்துடுறேப்பா. சார் இங்க வாங்க. நீங்க கூட்டிட்டு வந்த ஆள் என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. சார் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். வாட உடனே போய் பார்க்கலாம். சரத்து நானும் வரேன். வேணி நீங்க இரு. வைரப்பா ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். நான் பாத்துட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க. சரிப்பா சீக்கிரம். சரத்து இங்கே இரு. சரி. டேய் ஜீவா வாடா. யோ ஏன் சார் ஏன் இப்படி பண்றீங்க? என்கிட்ட உடம்புல அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் சொல்லிட்டு இப்ப இப்படி கழுத்துல சார் என்ன நீங்க கட் பண்ணது நரம்ப கட் பண்ணிருக்கு. நீங்க பொழைக்கிறது கஷ்டம் சார். அதுதான் சார் எனக்கு வேணும் சார். என் இதயத்தை எடுத்து சரத் சாரோட அண்ணனுக்கு வச்சிருங்க சார். என்ன சொல்றீங்க? அப்ப நான் வேணும் தான். ஆமா சார். அந்த குடும்பத்துக்கு நான் ஏதாவது முட்டாள்தனமா யோசிச்சிருக்கீங்க. உங்களை நம்பி யாருமே இல்லையா? இதெல்லாம் கடவுளோட விதி. அதை மாத்த முடியாது. இல்ல சார். இல்ல சரத் சார் மாத்துனாங்க சார். நீங்க கவலைப்படுற அளவுக்கு நான் ரொம்ப நல்லவன் இல்ல சார். ரொம்ப 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 கேடு கட்டவன். ரொம்ப கீழ்த்தரமானவன் சார். ரொம்ப கீழ்த்தரமானவன் சார். யாராவது பெத்த பொண்ணையவும் ஒருத்தர் தப்பா பாக்குறான், தப்பான நோக்கத்துல அந்த பொண்ணுகிட்ட நெருங்குறான்னு தெரிஞ்சவும் அந்த வீட்டுக்கு போக சொல்லுவாங்களா சார்? சொல்லுங்க சார். போக சொல்லுவாங்களா? ஆனா நான் சொன்னேன் சார், நான் அவ்வளவு கேவலமானவன். எனக்கு தேவை பணம் கூடி சார். நான் பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் கூட நல்லது பண்ணல சார். என் பொண்டாட்டியவே நான் கொடுமை தான் படுத்திருக்கேன். என் பெத்த பொண்ணு சார். பொண்ணு என் அப்பான்னு கூப்பிட்டது கூட இல்ல சார். அந்த அளவுக்கு நான் நடந்துகிட்டதும் இல்ல சார். இப்ப ஒரு வருஷமா எப்படி புத்தி வந்ததெல்லாம் தெரியாது. என் கிராமத்துக்கு போனேன். என்ன எல்லாரும் அடிச்சு விரட்டினாங்க. நீ எல்லாம் ஒரு அப்பேன்னு சொல்லிக்காத, பொண்ணை பெத்தவங்களுக்கு எல்லாம் கேவலம்னு. அப்ப எப்படி உரைச்சதோ சார். இறந்தி குடியெல்லாம் நிப்பாட்டி என் பொண்டாட்டி உயிர் போனதுக்குதான் நான் காரணம். ஆனா என் பொண்ணுக்காகவாது ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயமாவது செய்வான்னு இந்த ஊருக்கு வந்தேன் சார். ஆனா என் பொண்ண அந்த சரத் சார் அவர் குடும்பத்துல கூட்டிட்டு போய் மகாராணி மாதிரி சார், மகாராணி மாதிரி நான் அப்படி என் பொண்ணை வாழ வைக்கணும்னு கூட நினைக்கல சார். எனக்காத விஷயத்த செஞ்சிருக்காரு. இப்போ வரைக்கும் யாருக்கும் பிரோஜனம் இல்லாதவன் சார். நான் இனியும் நான் பிரோஜனம் இல்லாதவன் தான். இந்த உடம்பு ஒண்ணு இல்லாம மண்ணோட மண்ணா போறதுக்கு ஒரு உயிருக்கு பிரயோஜனமா என் பொண்டாட்டிக்காக என் குழந்தைக்காக வாழணும்னு நினைக்கிற ஒரு உயிருக்காக போறத நினைச்சா சந்தோஷமா இருக்கு சார். சார் லேட் பண்ணாதீங்க சார். அந்த உயிர் பொழைக்கட்டும் சார். அவங்கள காப்பாத்துங்க சார். கடைசியா சரத் சார் கிட்ட நான் பேசணும் சார். அவரை மட்டும் கூப்பிட்டுருக்கேன் சார், வராங்க. ஆனா அதுக்காக ஒரு உயிரோட மதிப்பு, அந்த மதிப்பெல்லாம் உயிர் போற அந்த உயிருக்கு தான் சார். சார் என் உயிர் போறது நினைச்சு கவலைப்படாதீங்க சார். என்னை பத்தி என் கிராமத்திலயும் என் பொண்ணுகிட்டயே கேட்டு பாருங்க. இவன் போயிட்டானா ஐயோ ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சார் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எதுக்கும் பிரோஜனம் இல்லாதவன் நான் தான் சொல்லியிருக்கேன் சார். எத்த பொண்ணையே புடி. நான் இவ்வளவு நாள் உயிரோடு வாழ்ந்தது பூமிக்கு பாரு சார். இனி போற உயிராது பிரோஜனமா இருக்கட்டும் சார். என்னமோ சார், வாழும் போதெல்லாம் உருப்படியா வாழ்ந்துறாதீங்க. ஆனா சாகும் போது எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு சாகுங்க. இதெல்லாம் நான் என்னத்த சார் கண்ணெல்லாம் இருட்டுது சார். சார் கிட்ட நான் பேசணும். இது வராங்க சார். நீங்க ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க சார். பாக்கியம் நீ சொல்லவே இல்ல. எனக்கு கட்டிக்கிட்ட எனக்கு தான் பிரயோஜனமா இல்ல. ஆனா பொண்ணுக்கு அது பிரயோஜனமா இருந்திருக்கியா? அவளுக்காக என்ன செஞ்சேன்னு கேட்டிருக்கையில பாக்கியம் நம்ம பொண்ணுக்காக ஒரு விஷயம் செய்யறேன் பாக்கியம். நம்ம பொண்ணு இனி அந்த குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பா பாக்கியம். என்னங்க பாக்கியம் நீங்க பாருங்க, நான் உங்க பாக்கியம்.
பாக்கியம் பாக்கியம் என் வாழ்வெனும் பேரில் வான்மழை நீயோ பாக்கியம் என்ன பார்க்க வந்தியா பாக்கியம் பாக்கியம் என்ன மன்னிச்சிரு ஓ சாவுக்கு நானே காரணமாயிட்டேன் என்னால நீ கஷ்டம் மட்டும்தான் பட்டிருக்க பாக்கியம் பாக்கியம் இல்லைங்க இப்ப சந்தோஷப்படுறேன். நம்ம பொண்ணுக்காக நம்ம ஒண்ணுமே செய்யலங்க. ஆனா அந்த குடும்பம் எல்லாமே செஞ்சது. இப்ப அந்த குடும்பத்துக்காக நீங்க இப்படி உங்க உயிரையே தியாகம் பண்ணி என்னங்க உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்க ஒண்ணுத்துக்கு ஆகாதவங்கன்னு எத்தனை நாள் திட்டிருக்கேன். ஆனா இப்போ பாக்கியம் பாக்கியம் நீ என்ன மன்னிச்சிட்டியா பாக்கியம் நான் மட்டும் இல்லைங்க, நம்ம பொண்ணு உங்களை மன்னிப்பா. பாக்கியம் மன்னிப்பாளா கண்டிப்பா மன்னிப்பாங்க. பாக்கியம் எனக்காக தான் நீ உன் உயிரை விட்ட நம்ம பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ஆனா இப்ப நானும் பாக்கியம் நீ சொல்வேல நம்மள நம்பி நம்ம பொண்ணு பிறந்திருக்கா, அவளுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோன்னு. பாக்கியம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா இப்ப உசுர கொடுத்து நம்ம பொண்ணை வாழ வச்சிருக்கோம்ல. ஆமாங்க கண்டிப்பா. ஆனா பாக்கியம் அதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நான் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இந்நேரம் நீ நான் நம்ம பொண்ணு நல்லா இருந்திருப்போம்ல. கண்டிப்பாங்க. ஆனா நம்ம பொண்ணு இவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாளான்னு தெரியல. அவளுக்கு அமைஞ்சது நல்ல வாழ்க்கைங்க. ஒன்னு இழந்தா தானே ஒண்ணு கிடைக்கும். நம்மளை இழந்தா நம்ம பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கைன்னு அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா இனி அவ சந்தோஷமா இருப்பாங்க. நம்பிக்கையா இருங்க. பாக்கியம் நிஜமாவா? ஆமாங்க. பாக்கியம் இனி நான் உன் கூடயே இருப்பேன். இனி ஒண்ணு நான் சந்தோஷமா. முருகையா பாக்கியம் ஓ சிரிப்பா பார்த்து ஓ சிரிப்பா பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்கியம். முருகையா பாக்கியம் பாக்கியம் என்னை விட்டுட்டு போகாத, என் கூடயே இரு. பாக்கியம் எப்படியே பேசிட்டே இரு. முருகையா முருகையா என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? ஆமா பாக்கியம் ஆமா. இனி நம்ம பொண்ணு சந்தோஷமா இருப்போம் பாக்கியம். முருகையா இங்க பாருங்க. சரத் சார் உங்க அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாது சார். ஏய் சரத் என்னடா இது? அதானே முருகையா டாக்டர் ஆபரேஷனுக்கு ரெடி பண்றேன்னு சொல்லிட்டாங்க சார். முருகையா என்ன காரியம் பண்ணீங்க? ஏன் முருகையா? சார் என் பொண்ணு ஜீவா என்னடா நடக்குது? இவரே எதுக்கு இப்படி பொண்ணுன்னு சொல்றாரு? யாரா? ஜீவா வேணிய கூட்டிட்டு வா. சரத்து வேணிய கூட்டிட்டு வாடா. வேணியோட அப்பாவா? என்னடா சொல்ற? போய் கூட்டிட்டு வாடா. இத போறேன். முருகையா ஏன் இப்படி பண்ணீங்க? டாக்டர் கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். உங்களை காப்பாத்த முடியாதுன்னு. சார் உங்க அண்ணனை காப்பாத்தில சார். சார் என் பொண்ண நல்லா பாத்துக்கோங்க சார். முருகையா சார் இனி கஷ்டப்படாதீங்க சார். முருகையா நீங்க எப்படி? அப்பா என்னப்பா ஆச்சு? டாக்டர் நர்ஸ் எல்லாம் பரபரன்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பா என்ன ஏதுன்னு கேளுங்கப்பா. சிவானி கேட்டோமா, ஆனா சரியா பதில் சொல்லல. வேணி சார் ஜீவா தம்பி உன கூப்பிட்டாங்கம்மா. டாக்டர் ரூம் பக்கத்துல உள்ள ரூம்க்கு போ. என்னையா? எதுக்கு சார்? போமா போ. வைரம் சார் சொல்லுங்க சார். டாக்டர் இப்பதான் சொல்லிட்டு போனாங்க உங்க பையனுக்கு ஆபரேஷன் பண்ண எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். சார் சார் என்ன சொல்றீங்க? என் பையனுக்கு ஆபரேஷன்? சுப்பிரமணி சார் ஆமா சார் ஆபரேஷன் நல்லபடியா முடியணும்னு நினைச்சுக்கோங்க. சிஸ்டர் இப்பதான் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் சொல்லுங்க சார். சார் ரத்னா சார்ட்ட சொல்லிருங்க. அவர் ரொம்ப முடியாம படுத்திருந்தாரு. நான் சொல்லிடுறேன். ஆனா சார் ஹார்ட் கொடுக்கறது சார் சரத் சார் வந்து சொல்லுவாங்க. வேணி சார் நீ சீக்கிரம் போமா. வா வேணி, நான் வேணா கூட வரேன். அம்மா சிவானி நீங்க இருங்கம்மா. அவங்க மட்டும். ஏன் சார்? வேணி ப்ளீஸ்மா சீக்கிரம் போ. சரிங்க சார். சார் என்ன சார் இதையும் மறைக்கிற மாதிரி? அது ஒண்ணு இல்ல சார். வீரா சாருக்கு இதையும் கொடுக்கறதேவும் வேணியோட அப்பா தான். வேணியோட அப்பாவா சார்? வேணியோட அப்பாவா? ஆமா சார். அப்ப சொன்னேனே முருகையா, அவர் வேணியோட அப்பா. நீங்க நம்ம ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவர் செஞ்ச தப்புனால மக கிட்ட கூட அவன் அப்பான்னு சொல்ல முடியாம மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. சரத் சார் தான் அவருக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணது. அவர் இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சார் எப்படி சார்? அதுக்காக அவர் நல்லா இருக்கும். புரியுதுமா. அவரா அவர் உயிரை எடுத்துக்கணும்னு கழுத்துல கட் பண்ணிக்கிட்டாரு. கட் பண்ணி நரம்புல கட் ஆயிடுச்சான். டாக்டர் இனி என்ன பண்ணாலும் பொழைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அப்பா
அப்பா பாருங்கப்பா, நம்ம வீரானாக்காக உயிரையே கொடுக்க எப்படிப்பா? ஐயோ, என்னால நம்ப முடியலடா. சார், ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆபரேஷன் பண்ற ஸ்பெஷலிஸ்டும் வந்துகிட்டு இருக்காங்களாம். டாக்டர்ஸ் அடுத்த ஸ்டெப்ல எல்லாமே மூவ் பண்ணிட்டாங்க. உங்க எல்லார்கிட்டயும் சொல்ல சொன்னாங்க. நம்ம பையனை காப்பாத்த ஐயோ, அவருக்கு நன்றி சொல்லணும்டா. அப்பா போய் பார்த்துட்டு வரேன். போய் ரத்னா பாட்ட பேசு. சிவானி, அப்பா நீ போய் வைஷா மட்டும் சொல்லுமா. சரிங்கப்பா. அப்பா, அவருக்கு ரொம்ப நன்றி சொன்னதா சொல்லுங்கப்பா. நமக்காக இவ்வளவு பெரிய விஷயம் யாருமே செய்ய முடியாததுப்பா. அவர் செஞ்சிருக்காருன்னா நம்ம பிள்ளைக்காகடா. கண்டிப்பா அவர்கிட்ட மனசார நான் போய் பேசுறேன், பாத்துக்கிறேன். இப்போ எல்லார்கிட்டயும் சொல்லு. சரிங்கப்பா. ஏன் முருகையா, ஏன் இப்படி பண்ணீங்க? நான் உங்களுக்கு இதுக்கு என்ன பண்ண போறேன் முருகையா? ஆனாலும் நீங்க பண்ணது தப்பு. இது தப்பு முருகையா. சார், இன்னைக்குதான் சார் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது தப்பு இல்ல சார், எந்த வருத்தமும் படாதீங்க சார். உண்மை சொல்லணும்னா மனசார நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். சார், ஆனா சொல்லுங்க முருகையா, சொல்லுங்க. என் பொண்ணு சொல்லி விட்டுட்டேன் சார். இப்ப வந்துருவாங்க. அப்புறம் சார், சத்தியமூர்த்தி சார்ட்டையும் அவர் பொண்ணுகிட்டையும் நான் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணேன்னு சொல்லிருங்க சார். அவங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க சார். முருகையா சார், ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்க மட்டும்தான் சார். ஜீவானா, வேணி என்ன இருக்கீங்க? சரத்து, சார் என் பொண்ணா சார்? வேணி யாருன்னு பாரு. யாரு? இந்த ஆளு. வேணி, உங்க அப்பா உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க, பேசு. அப்பாவா? யார் அப்பா? இந்த ஆளு எனக்கு அப்பாவா? சரத்து, நீ அழுகுற? அது இவர் எப்படி இங்க வந்தாரு? கிராமத்துல எங்க ஒண்ணு இல்லாம ஆக்குனது போதாதா? இங்க வந்தோம். சே, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில இந்த ஆள் முகத்தெல்லாம் பாக்கணும்னு தலையெழுத்து. சரத்து, நான் உங்ககிட்ட சொன்னேன்தான், எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு கொடு, அவரை நான் நல்லா திட்டணும்னு. ஆனா எந்த சூழ்நிலையிலயா என்னால இவரை திட்ட கூட முடியாது. சரத்து, நீ முத வா. இந்த ஆள்ல ஒரு மனுஷன இத போய் பாத்துக்கிட்டு